ஹாய் தலா, வணக்கம். இன்னைக்கு எதை பத்தின பதிவு? ஹாய் வணக்கம். இன்னைக்கு எதை பற்றின பதிவுனா, தோல்விதான் வெற்றியின் தாய். ஏன் இன்னைக்கு இதை இந்த டாபிக் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பசங்களுக்கு இப்போ அடிக்கடி எக்ஸாம் வருதுங்க. செமஸ்டர் வருது, ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வருது. ஸோ இதுக்காக தான் இந்த பதிவு போடுறேன். இந்த பதிவு மெயினாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு. முதல்ல அதுக்காக பார்த்தீங்கன்னா 3 டிப்ஸ் கொடுக்க போகிறேன். இந்த பொறுத்தவரையும் 3 டிப்ஸ் தான். ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்கள் ஹெல்த்து ஏன் சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா, 7:30 to 8 o'clock உங்களோட டின்னரை முடிச்சிடுங்க. டின்னரை முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க. ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கனால உங்களுக்கு ஜீரணமாக லேட் ஆகும். அடுத்து செகண்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்டிக்கி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா எல்லாமே எழுதி பார்த்து உங்களோட டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. நீங்கள் ஸ்டிக்கி நோட்ஸ் எடுக்கிறனால உங்களுக்கு இந்த இந்த கொஸ்டினுக்கு இதான் ஆன்சர்னு உங்களுக்கு நாலேஜாக வந்துடும், டக்குன்னு ஆன்சர். தேர்ட் பாயிண்ட் தான் மெயினான பாயிண்ட். லாஸ்ட் மினிட் வரையும் போய் எக்ஸாமில் புக் எடுத்து படிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். 20 to 30 minutes எக்ஸாம் முன்னாடி புக்கே எடுக்காதீங்க. அதே மாதிரி எக்ஸாம் பெஞ்சில் போய் உட்காந்துரும், ஒரு டீப் பிரீத் எடுங்க. ஏன் இந்த டீப் பிரீத் எடுக்க சொல்கிறேன்னா, பதற காரியம் சிதறம் சொல்லுவாங்க. ஏன் இதை மெயினாக சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னதான் புக்கை கரைச்சி குடித்தாலும் சரி, அந்த நீங்கள் பதட்டத்தில் இந்த கொஸ்டினுக்கு இதுவா அதுவான்னு கொலாப்ஸில் மாற்றி ஆன்சர் எழுத வாய்ப்பு 100% இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு டீப் பிரீத் எடுக்கிறனால அந்த பதற குறையும். ஓகேவா? இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு என்கிட்ட இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள், இந்த டிப்ஸ்லாம் யூஸ் ஆச்சுன்னு சொல்லி. தேங்க்யூ, பாய்.